ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஒரு பேசிக்கான செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு 13 இன்ச் நீடில் எடுத்திருக்கோம். இந்த கிளாத் வந்து பாப்லின் கிளாத். பிகினராக இருக்கவங்க இந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 13 இன்ச் நீடில், ஒரு கட்டர், இது சரி த்ரெட் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம சில்க் த்ரெட், இது பேர் சில்க் த்ரெட்டு, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சரி த்ரெட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சரி த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, சில்க் த்ரெட் வந்து உடனே கட் ஆயிரும். அப்படிங்கும்போது நீங்கள் சரி த்ரெட்டு அப்படி கட் ஆகாது. அதனால் நம்ம அதை பழகிட்டு நம்ம இதுக்கு வந்தோன்னா நம்மளால் சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. சரி, அது இருக்கட்டும். இப்போ முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த நார்மல் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம மிஷினில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நார்மல் த்ரெட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்படின்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரி நீடில் நல்லா 90 டிகிரியில் வச்சு நம்ம அந்த பாப்லின் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை 90 டிகிரியில் வச்சு நம்ம குத்தி பார்க்கணும். அந்த ஷார்ப்பான முனை இருக்குது பாருங்கள், அதை ஸ்ட்ரைட்டாக வச்சு பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிற மாதிரி இப்படி குத்தி காமிக்கணும். குத்தி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 டைம்ஸ் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா இதுதான் பேசிக்கான விஷயம். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இப்படி சைடில் இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா அந்த நூலோடு சேர்ந்து வரும், ஊசி வெளியில் வராது. அதே இது நீங்கள் 90 டிகிரியில் வச்சு நீங்கள் உள்ளே குத்தி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக அந்த நீடில் வந்து வெளியே வரும். நீங்கள் இதே போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஊசியை இப்படி குத்தி எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த நூல் இழுக்காமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நார்மல் த்ரெட்டு எடுத்திருக்கேன். நார்மல் த்ரெட்டு எட்ஜில் நான் நாட் போடுறேன் பார்த்திங்களா, அதை மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ் கூட போட்டுக்கோங்க. இப்போ நாட் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இடது கையில் ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரலை நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போ அப்படி வச்சுட்டு நம்ம வலது கையில் அந்த நூலை எடுத்து நான் அப்படி வைக்கிற மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. தெரியுதா நான் எப்படி செய்கிறேன்னு? அப்படி போட்டுட்டு இந்த 2 நூலையும் நம்மளோட சென்டர் விரலையும் தம் விரலையும் வச்சு அதை இப்படி பிடிச்சிக்கலாம். பார்த்திங்களா? நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். நம்ம இடது கையில் உள்ள ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நூலை எப்படி தொங்க விட்ருக்கேன் பார்த்திங்களா, அதை இந்த 2 நூலையும் நம்ம நடு விரல்லையும் தம் விரல்லையும் வச்சு அதை பிடிச்சிக்கோங்க. வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கலாம். இது நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னா, நம்ம ஊசியில் அந்த கொக்கி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பகுதியை வச்சு நம்ம இப்படி மேலே எடுக்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆரி போட முடியும். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மேலே உள்ள ஸ்டிச்சை உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 4 ஸ்டெப்பு தான்.
சரிங்களா? அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுதான் பேசிக்கான விஷயம். இதுக்கப்புறம் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ஆரி ஒர்க்கு வரும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுருக்கேன். அந்த லைனில் தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி அந்த லைன் போகுதோ அந்தபடியே தான் நமக்கு அந்த முனையும் இருக்கணும். இப்போ நீங்கள் கீழே குத்துறீங்க, அந்த நூலை நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு மறுபடியும் அந்த எட்ஜில் குத்தி எடுக்கிறோம். அடுத்து ஒரு ரொட்டேட் லைட்டாக திருப்பிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடணும். குத்தணும். பாருங்கள், அந்த எட்ஜில் வச்சுட்டு குத்தணும், கீழே வந்து சுற்றணும், மேலே எடுக்கணும், லைட்டாக திருப்பிட்டு இந்த சைடு திருப்பிடணும். டைரெக்டாக ஆப்போசிட் சைட் திருப்பிட்டு அப்படியே நம்ம இருந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். குத்தணும், கீழே சுற்றணும், மேலே எடுக்கணும், அப்புறம் திருப்பிட்டு மறுபடியும் அதே பொசிஷன் கொண்டு வந்துடணும். இப்போ நான் உங்களுக்கு கீழே நான் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கீழே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்படி தான் நான் நூலை பிடிச்சிருக்கேன். இப்போ அதே போல் ஊசியை கீழே விட்டு அந்த நூலை எடுத்தாச்சு. இப்போ அடுத்த லைன் பாருங்கள், அடுத்தால மறுபடி ஊசியை விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், ஊசியை விடுறோம், ஒரு சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம். பார்த்தீங்களா? ஊசி கீழே வருது, சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், திருப்புறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். பார்த்தீங்களா? ஊசி எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு பார்த்தீங்களா? சைடில் எந்த சைட்லேயுமே இது பண்ணலை, 90 டிகிரியில் கரெக்டாக இருக்குது. அதான் நமக்கு எந்த சிக்குமே இல்லாமல் மேலே வந்துருச்சு. சரி, நான் இன்னொரு திருப்பு மேலே எப்படி கொண்டு வரதுன்ட்டு மறுபடியும் சொல்லித்தரேன். நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நாட் போட்டாச்சு. இப்போது நான் சொன்ன மாதிரி ஆள்காட்டி விரலை வச்சுட்டு அதில் நூலை அப்படி தொங்க விட்டுக்கோங்க. அப்புறம் தம்ப் விரலையும் சென்டர் விரலையும் வச்சு அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பிடிச்சிருந்ததை அப்படியே கீழே கொண்டு போயிட்டு இந்த இழுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி கொண்டு வரணும். கீழே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஊசியை கொண்டு போய் விடுறோம், நூலை மாட்டுறோம், அதில் எடுக்கிறோம். எடுத்துட்டு பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல குத்துறோம், கீழே பிடிச்சிருக்க நூலை வச்சு சுற்றுறோம், மறுபடியும் மேலே எடுக்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஒரு ரொட்டேட் கொடுத்துட்டு திருப்பணும். குத்துறோம், சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், திருப்புறோம், அதே இடத்துக்கு வரோம். குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். இந்த 4 தான் இதில் பேசிக். பாருங்கள், குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். பார்த்தீங்களா? இதே இது நீங்கள் இப்படி அந்த நூலை நல்லா வெளியே எடுத்துட்டு அந்த எட்ஜில் குத்தாமல் இந்த சென்டரில் இப்படி குத்துனீங்கன்னா, பாருங்களேன், குத்தி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஸ்டிச்சு ஒழுங்காக இருக்காது, கரெக்டாக வராது. அந்த நூல் வந்து ரொம்ப கேப் ஆகிரும். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போதுல ஸ்டிச் நல்லாவே இருக்காது, ரொம்ப லூஸாகி இருக்கும், சில டைம் சுருக்கங்கள் இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த எட்ஜில் இந்த பாருங்கள், நம்ம எதில் அந்த நூலை வைக்கிறோமோ கரெக்டாக அதை டைட்டாக பிடிச்சிட்டு அதை குத்திட்டு எடுக்கணும், திருப்பணும். பாருங்கள், குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும், குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும். இதை மட்டும் இப்படி செஞ்சு பார்த்துட்டே இருங்க. இப்போது இதை அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம கீழே பிடிச்சி நூலை இழுத்தா இப்படி பிரிந்து வந்துடும் ஃபுல்லாக. அதனால் என்ன செய்கிறோன்னா, நம்ம இப்படி ஆரி ஒர்க்கை போட்டதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக நம்ம முடிக்கிறோம் பார்த்திங்களா எண்டு, அதை
கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அதில் பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கீழே உள்ள நூல் நமக்கு தனியாக வந்துடும். இப்போ இது பிரியாது. நான் உங்களுக்கு எண்ட் நாட் போடுறது எல்லா கிளாஸுமே கண்டிப்பாக எடுப்பேன். அதுக்கு மறக்காமல் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த ஸ்டிச்சை ஒரு 5 or 6 டைம் போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.